இவனுங்க தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி கொண்டு வந்துடும். காமராஜர் ஆட்சியில் என்ன இந்த காமராஜர் ஆட்சின்றது? அவன் காமராஜர்ன்றவன் வந்து நாடாரை வந்து வளர்த்து விட்டான். அவன் நாடார் எத்தனை நாடார் கொடுத்து வளர்த்துட்டான். நாடார் தான் தமிழ்நாட்டையே ஆள்றானுங்க வாழ்த்தவனுங்க. இந்த கும்பிடி எவனும் தெரிய மாட்டேங்குது. சாப்பாட்டிலேருந்து பருப்புலேருந்து தானியம் இதில் மொத்தம் அவனுக்கு கொண்டாட பண்ணாங்க பார்த்துக்கிட்டு. இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எங்கே தெரியுது? இவ்வளோ காமராஜர் ஆட்சி காமராஜின்னு சொல்லி பார்க்குறான் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கலைஞர் குடும்பம் வந்து மொத்த என்டர்டெயின்மெண்ட் டிஷ்ஷாக பிடிச்சி வச்சுருக்கான். கலைஞர் குடும்பம் வந்து 100% என்டர்டெயின்மெண்ட் டிஷ்ஷை பிடிச்சி வச்சுருக்கான். காமராஜர் ஆட்சியில் இருந்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணால் அவனோட ஜாதிக்காரன் என்னன்னா நாடாருங்க. நாடாருங்கன்னு சொல்கிறானுங்க. அவனுக்கு நம்ம நாடாருன்னு தெரிய மாட்டேங்குது. நாடகம் தெரிய மாட்டேன். அவன் என்னடான்னு தெரியல, சாணாரையும் தெரியல போடல அவனுக்கு. அவனுங்க வந்து காமராஜர் சொல்லிட்டு உட்காந்து நாக்கத்தை போட்டு பாருக்கானு உட்காந்துக்கிட்டவனுங்க. அவனுங்க வந்து அவனுங்க கதை என்னன்னு சொன்னால் பணத்தை வச்சு அவன் பார்த்து உட்காந்துட்டவனுங்க. பணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு உலகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் தானியத்தை மொத்தம் அவனுக்கு தான் இது பண்ணிக்கின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காருக்கானு. இதுதான் காமராஜர் ஆட்சியோட லட்சணம். அது இன்னும் நாதாரிக்கு முறை பிரச்சனைகள் எவனுக்கும் தெரிய மாட்டேது. என்ன இதை ஒருத்தர் சொல்கிற வந்து கார்த்திக் சாரை மட்டும் தான் சொல்லி பார்க்குறான். அவனுக்கு என்னென்னு தெரியும். அவனுக்கு என்னன்னு தெரியாது. காமராஜர் அவனுக்கும் தெரியும். அவன் வந்து அவன் என்ன 74 71 72 பிறந்தான். அவனுக்கு என்ன தெரியும்? காமராஜ் எங்கே தெரியும்? காமராஜ்லாம் போச்சுல அப்பயே அவனுக்கு இங்கே தெரியாது. அவன் சிதம்பரத்தோட பிள்ளைன்றான். அவன் போட்டு உட்காரான். உட்காந்துட்டு ஏதோ பேசி உட்காரான். அவன் பெற்று உட்காரத்துல என்ன மயிரை பிடிக்க முடியும்? அவங்கள உட்காந்துன்னு எல்லாம் திருட்டு பசங்க. எவனுக்கு என்ன நடக்குதே தெரிய மாட்டேது. எவனுக்கும் என்ன பணஞ்ச மாதிரி சமாளிச்சு உட்காக்குறான். தானியத்தை வச்சு நாடாருங்க பழைக்கிறான். உட்காந்து க்ரோசரி ஸ்டோர் ஃபுல்லாக இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு க்ரோசரி ஃபுல்லாக நாடார் கண்ட்ரோல் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் ஃபுல்லாக ஐயர்கிட்ட இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் ஃபுல்லாக ஐயர்கிட்ட இருக்குது. நிலம் ஃபுல்லாக கொஞ்சம் அவன் வச்சுருக்கிறான். கொஞ்சம் வச்சுருக்கான். அது கூட இதாகி போச்சு. அவன் நிலம் வச்சுருக்கோம் காலி ஆகிட்டானுங்க. அவங்களாம் அவன் போயிடுச்சு. அவங்க அதெல்லாம் வன்னியர் கதை பார்த்தோன்னா அது வன்னியர் கதை நான் பார்த்து சொல்கிறேன். என்ன கதைன்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டத்தட்ட 100 கலை வச்சுருக்கானுங்க. அவனுங்க வன்னியருக்கு வந்து 100 கலை வச்சுருக்கானுங்க. அவனும் பேக்வேர்ட் கேஸ்ட்டே கிடையாது எவனுமே. அதுவும் எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அது போய் பார்த்தா தான் தெரியும். வன்னியர் எவனும் பேக்வேர்ட் கேஸ்ட்டே கிடையாது. அவனுங்க 100 கலை 150 கலை கட்டு வச்சுருக்கானுங்க. அவனுக்கு வந்து பயங்கர வசதியாக இருக்கிறானுங்க.